வர்மம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை ஆசியுடன் கூடிய வணக்கம். தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காற்று இல்லை, வெளிச்சம் இல்லை, உடுக்க இல்லை, உதடுகள் அசைவில்லை, யுத்தம் இல்லை, சத்தம் இல்லை, தீது இல்லை, மாது இல்லை, வாடகை இல்லை, மீண்டும் என் அன்னையின் கருவறையில் முடக்கி மாதம் ஒன்றாக ஆசை என்று அம்மா பற்றிய ஒரு அழகான கவிதை வரிகள். இந்த கவிதை வரிகளின் சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பே அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் தமது பெற்றோருடன் வருகை தந்து இந்த தமது வாழ்க்கை அனுபவங்களை எமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். அதுபோல இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு ஓர் அன்பான பெற்றோர். வாருங்கள் பார்ப்போம் யார் அந்த பெற்றோர் என்று. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அப்பா. அம்மா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் திருமதி ஜேசையா இட்லிஸ் அம்மா. நோரூர் பிரதேசத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம். கேர்கசோல் என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவள் நான். தற்சமயம் 3 பாடசாலைகளில் பணியாற்றி தற்சமயம் ஐரபி தமிழ் வித்தியாலயம் என்ற ஹட்டன் வலயத்திற்குள் இருக்கும் செகண்டரி ஸ்கூல் ஓ லெவல் வரைக்கும் இருக்கிற ஒரு பாடசாலையில் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருப்பிடத்திற்கும் பாடசாலைக்கும் சொற்ப தூரம்தான், நடந்து செல்ல வேண்டிய ஒரு தூரத்தில் பாடசாலை இருக்கின்றது. என்னுடைய குடும்பத்தை பற்றி கேட்டீர்களானால், நான் 5 சகோதரங்களோடு பிறந்த குடும்பத்தில் மூத்த மகள். நான் திருமணம் முடித்து ஒரு 3 மாத காலத்தில் அப்பா இறந்துட்டார். பிறகு அம்மா மாத்திரம்தான். அழுதுருவேன். அம்மா இந்த ஜனவரி மாதம் இறந்துட்டாங்க. அப்பா இருந்தது பிறகு நான் திருமணம் முடிச்சுட்டேன். அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை எல்லாரையும் கரை சேர்த்தவங்க. தம்பி தங்கச்சி அவ்வளோ பெரியும். என்னுடைய கணவர் குடும்பத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இனிய 4 சகோதரங்களையும் கல்வியிலும் சரி எல்லா விதத்திலும் அவங்களுடைய திருமணம் எல்லாத்துலேயுமே தன்னுடைய முழு முயற்சியும் எடுத்து அவர்களை கைவிடாமல் இன்று வரைக்குமே ஒரு நல்ல கைடாக இருக்கிறாரு. எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பா, இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்பா. என்னுடைய பேர் பாப்பு ஜேசையா. நான் ஆரம்ப கல்வியை தோட்ட பாடசாலையில், அந்தானையில் உள்ள தோட்ட பாடசாலையில் ஆரம்பித்து அதுக்கடுத்ததாக அடுத்த உயர் படிப்புக்கு புனித அந்தோனியார் கல்லூரி கட்காசுட்டையில் என்னுடைய A லெவல் வரைக்கும் முடித்துவிட்டு அதுக்கு பிற்பாடு என்னுடைய வேலை தளத்துக்கு, அதாவது ஹட்டனில் உள்ள ஹட்டன் ஜோன் வலயத்துக்கு நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியராகவும் சமய ஆசிரியராகவும் 27 வருடமாக நான் சேவையாற்றினேன். அதுக்கு பிற்பாடு சமய ஆசிரியராக, அதாவது ஆசிரியர் ஆலோசகராக, ஐஎஸ்ஐ ஆசிரியர் ஆலோசகராக 7 வருடங்கள் பணிபுரிந்து 2 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் என்னுடைய அந்த ஓய்வை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு வேர்ல்டு விஷன் மூலமாக, வேர்ல்டு விஷனில் மென்கா ப்ராஜெக்டில் நான் ஒரு பகுதி நேர விரிவுரையாளராக நான் இன்னும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் கண்டி டயசிஸ்க்கு நாங்கள் இருவருமே ப்ரீகேனா கிளாஸுக்கு வகுப்புகளை நடத்துவது ஒரு 28 வருட காலமாக அந்த ப்ரீகேனா கிளாஸை இன்றுமே தொடர்ந்து நடத்தி கொண்டு திருமணத்திற்கு முன் ஆயத்த வகுப்புகள் நடத்துகிறேன். என்னுடைய சகோதரர்கள் 6 பேர், அதில் நான் 5வது. எல்லாமே ஒருவர் மட்டும் சகோதரர்களில் ஒரு தையல் தொழிலை செய்கிறார். மற்றவர் அனைவருமே ஆசிரியர் தொழிலும் அதிபர் தொழில்களையும் மேற்கொண்டு தற்போது அனைவருமே ஓய்வில் இருக்கின்றார். 2 பேரும் ஆசிரியர்கள்னு சொன்னீங்க. மறையாசிரியர்களாகவும் இருந்து மறையாசிரியர்களாகவும் உண்டு. அப்போ மறைப்பணியில் இப்போ எத்தனை காலமாக இருக்கிறீங்க? எவ்வளோ வருஷம்? நான்
O-level எடுத்து முடித்த உடனேயே எங்களை சிறு வயதிலிருந்து வளர்த்தெடுத்த அருட்தந்தை சேவியர் அவர்களை மறக்க முடியாது. அவர் உடனே நான் O-level எடுத்த உடனேயே என்னை ஒரு பாடசாலைக்கு அனுப்பினார். அந்த டிசம்பர் மாதமே என்னை பாடசாலைக்கு அனுப்பினார். தொடர்ந்து நான் 37 வருட காலமாக தொடர்ச்சியாக என்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருந்தேன், மறைப்பணி. அப்பா நானும் மறைப்பணி திருமணம் முடித்த பிற்பாடு என்னுடைய மறைப்பணியை தொடர்ந்து இப்போது 32 வருட காலமாக மறையாசிரியராகவும் அதில் நான் டிப்ளமா அதுக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கு இல்லாத கவுன்சிலிங்கான ஒரு பயிற்சியையும் அடுத்தது இப்போ லிட்டரேச்சருக்கான ஒரு வருட பயிற்சியை முடித்து என்னுடைய தொடர்ந்து அந்த பணியை செஞ்சு கொண்டே இருக்கின்றோம். நிறைய பணி செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த வரையும். அப்போ இப்போவும் மறையாசிரியர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறீங்களாம்மா? சரி அம்மா, இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை 2 பேரும் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நான் படித்து கொண்டிருக்கும் போதே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பிறகு குறிப்பிட்ட காலம் நாங்கள் இருவரும் காதலித்து தான் திருமணம் முடிப்போம். காதலித்தான் திருமணம். எத்தனை வருடமாக காதலிச்சிருப்பீங்க? இப்போ நீங்கள் மூத்த பிள்ளை சொன்னீங்க வீட்டில், அப்பா வீட்டில் 5வது மகன் சொன்னார். 6 வருடங்கள். இவங்களோட வீட்டில் 2 சகோதரங்கள் இருக்கும் போதே, இவருடைய மூத்தவங்க 2 சகோதரங்கள் இருக்கும் போதே நாங்கள் திருமணம் முடிச்சிட்டோம். பிறகு எங்களுடைய தலைமையில் தான் அவர்களுக்கு திருமணம் முடிப்போம். அப்போ அப்பாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கும். நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழே இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் கரை சேர்க்கிற பேர்ல எல்லாம் அப்பாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அம்மா? 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 4 பிள்ளைகள். யார் அம்மா? அவங்கள பற்றி கொஞ்சம் கதை. மூத்த மகன் டாக்டராக இருக்கிறாரு, வைத்தியராக கடமையாற்றி கொண்டு இருக்கிறாரு. அவர் திருமணம் முடிச்சிட்டாரு. என்னுடைய மருமகளும் ஒரு வைத்தியராக இருக்கின்றார். பேரப்பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறார் 2 வயதில். இளைய மகன் அருட்தந்தையாக இருக்கின்றார் கேண்டிடைசிஸில். 3வது மகள், 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும். 3வது மகள் அமெரிக்கன் கம்பெனி ஒன்றில் ஆன்லைனில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஓப்பனிங் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறார். 4வது மகள் பயம்பை யூனிவர்சிட்டியில் படித்து 2வது வருடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ எத்தனை பேர பிள்ளைகள் அம்மாவுக்கு? ஒரு பேரப்பிள்ளை. இப்போ அவங்களோட உங்களோட வாழ்க்கையை போய்கொண்டிருக்கு. அதோட நீங்கள் உங்களோட அதிபர் வேலையும் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஸ்கூல் காலத்தில் அம்மா நீங்கள் இப்போ ஒரு ஆசிரியையாக இருந்து இப்போ ஒரு அதிபராக இருக்கிறீங்க. இந்த ஸ்கூல் காலத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க உங்களோட. அவங்களோட பழகினதில் உங்களுக்கு இந்த மறக்க முடியாது இந்த சந்தர்ப்பங்கள், இந்த நிகழ்ச்சிகள் என்று ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். பாடசாலையில் நிறைய அனுபவங்கள், மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாம் இருக்குதம்மா. நான் சொல்ல போனால் 2வதாக நான் வந்த பாடசாலையில், அதுவும் O-level வரைக்கும், என்னுடைய 4 பிள்ளைகளும் ஒரு தோட்ட பாடசாலை. அந்த பாடசாலையில் என்னுடைய ஆரம்ப கல்வியை தொடங்கினார்கள். அந்த பாடசாலையில் நான் நீண்ட காலமாக ஆசிரியராக இருந்து, தமிழ் ஆசிரியராக இருந்து அதே பாடசாலையில் உதவி அதிபராக இருந்தேன். அதே பாடசாலையில் அந்த அதிபர் இடமாற்றம் பெற்று சென்ற போது பாடசாலையை என்னுடைய பொறுப்பில் பெர்ஃபார்மிங் பிரின்சிபலாக நான் ஒரு 8 மாத காலமாக நடத்தி வந்தேன். அந்த காலங்களில் நடந்த பல காரியங்கள் என்னால் மறக்க முடியாத நிகழ்வுகள், உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளும் கூட. அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இருந்த ஸ்கூல் வந்து இப்போ ஆண்கள் பாடசாலை பெண்கள் பாடசாலை அங்கே இருக்கிறது குறைவாக இருக்குன்னா மிக்ஸ் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஸ்கூல், அந்த ஸ்கூலில் உங்களுக்கு இருக்க அனுபவங்கள் அப்பா, இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப இந்த மனதை பாதிச்சிருக்கு, அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் சொன்னீங்கன்னு? இந்த பொறுத்தவரை நான் வந்து கிரேட் 6லேருந்து O-level வரைக்கும் விஞ்ஞான பாடமும் சமய பாடத்தை படித்து கொண்டு இருக்கும் பொழுது சில எனக்கு இன்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும். ஒரு மாணவன் வந்து நான் படித்து கொடுக்கும் பொழுது, நார்மலாக நான் டீச் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் குடிஞ்சு மிச்சம் கஷ்டப்பட்டு எழுதி கொண்டிருப்பார். அது இன்னும் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. அப்போ நானும் ஒரு 2-3 டேஸ் பார்த்த பிற்பாடு மீண்டும் பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் கீழே என்னைய முகத்தை பார்க்காம ஏன் நீங்கள் கீழே குனிந்து எழுதி கொண்டிருக்கிறீங்க அப்படி? இல்லை சார், எனக்கு கண் தெரியாது அப்படி. பாரு, எனக்கு கீழே குனிஞ்சு எழுதினா தான் எனக்கு எழுத முடியும் அப்படி. உடனடியாக அடுத்த நாளே நான் அதிபரோட கதைச்சி
இந்த மாணவனை எனக்கு 2 நாள் லீவ் கொடுத்தாலும் பரவாயில்ல, உடனே அந்த மாணவனை கூட்டிக்கணும் போயிட்டு நான் கண்ணை செக் பண்ணணும் அப்படின்னு கேண்டி இந்த கிளாங்கன் ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி அதுக்கு பிற்பாடு நாவலப்பட்டி கொண்டு போயிட்டு உடனடியாக அவரோட கண்ணோட ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சுட்டு கிளாஸை போட்டுவிட்டேன். அதுக்கு பிற்பாடு என்ன எனக்கு மறக்க முடியாத சம்பவம்னு கேட்டால், அவர் ஓலவல் முடித்து ஏலவலையும் முடிச்சுட்டு இப்பொழுது ஒரு அஞ்சல் அலுவலகத்தில் ஒரு நார்மலாக ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார் ரிட்டனில். இப்போ களம்பில் ஹெட் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு பதவியில் அவர் இருக்கார். அது எனக்கு ஒரு மறக்கம் இன்னும் வரைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் அவரை நான் பார்க்காட்டி அவரோட லைஃப் ஸ்பாயில் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய நான் பாடசாலையில் நேரம் விஞ்ஞான இந்த விஞ்ஞான கூடுதலாக படித்து கொடுக்கறதுனால எல்லா பொறுப்பும் எனக்கு கொடுப்பாங்க. பிள்ளைக்கு மயக்கம் வந்துட்டாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் நீங்கள் தான் செய்யணும். சில வேளையில் நான் இப்போ என்ன ஒரு இப்போ என்கிட்ட படித்த ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் அப்படி தான் திடீர்னு மயக்கப்பட்டு வந்துடுவாங்க. உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களோட பேரண்ட்ஸையோ யாரையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்கள நான் அந்த மாதிரி சில ஃபர்ஸ்ட் எய்ட் கூடுதலாக நான் அதில் அக்கறை எடுத்து செய்கிறது வழக்கம். ஒரு ஆசிரியர்கிட்ட முக்கியமான அது ஒரு பண்பு, தன்னிட்ட கல்வி கற்கிற மாணவனையோ மாணவியோ குறித்து தான் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த மாணவனும் மாணவியும் ஒரு பெரிய நிலைக்கு வருவாங்க. இன்றைக்கி அப்பா சந்தோஷமாக சொல்கிறீங்கன்னா அந்த மாணவன் ஒரு பெரியோர் நிலையில் இருக்கிறார். இன்றைக்கி அதை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. அதைத்தான் நாங்கள் ஒவ்வொருத்தருமே ஆசிரியர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. பிள்ளைகள் கூடுதலாக எதிர்பார்க்குறது தன்னோட ஆசிரியர் தன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணுன்று. அந்த விஷயத்தில் அப்பா சரியாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கப்பா உங்களை சந்திக்கிறதுல இன்றைக்கு எங்களுக்கு. அப்போ இப்போ அம்மா சொன்னீங்க ஒரு மகன் வைத்தியராக இருக்கிறாருன்னு சொல்லி, அவரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அம்மா அவர் எங்கே இருக்கிறார், எந்த ஹாஸ்பிட்டலில் வைத்தியராக இப்போ சேவை செய்து கொண்டிருக்கிறார்? அவர் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆரம்ப பாடசாலை அதாவது முன்பள்ளி பாடசாலை செல்லவே இல்லை. எங்களோடையே கற்றுக்கொண்டு இருந்தவர். அந்த எங்களுடைய நாங்கள் ஸ்கூல் குவார்ட்டர்ஸில் தான் எங்களுடைய வாழ்க்கை தொடங்கியது. அந்த ஸ்கூல் குவார்ட்டர்ஸுக்கு கீழே ஒரு முன்பள்ளி இருந்தது, அதாவது எஸ்டேட்டுக்குள்ளே. அதில் தான் ஒரு சொற்ப காலம் அதுக்குள்ளே இருந்தார். பிறகு நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதை கொஞ்சம் ஆள் அந்த மற்ற பிள்ளைகளோட கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார். அப்போ நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறது, வெள்ளோடு போட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அப்படி தான் அவருடைய ஆரம்ப கல்வி தொடங்கியது. பிறகு கிரேட் 4 வரக்குள்ளே ஹைலண்ட்ஸுக்கு போனார். அதுக்கு பிறகு ஹைலண்ட்ஸில் படித்து ஓலைவலில் சிறப்பான பேர்களை பெற்றுக்கொண்டார். அவர் அந்த காலப்பகுதியில் 9 எடுத்தார். அதுக்கு பிறகு ஏலவல் தொடங்கினார். அது சிறுபராயத்திலிருந்து அவரும் ஒரு அருட்தந்தையாக வேண்டும் என்ற அந்த ஒரு எதிர்நோக்கோட அதான் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி ஆகணும்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் அது ஒரு கிரேட் 7, 8 வரும்போதே அவர் போர்டிங்கில் இருந்தது கூட. அந்த கிரேட் 8 வரும்போதெல்லாம் அப்பையிலேருந்தே அவர் கொப்பியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு கெப் ஒன்று வரைஞ்சிட்டு, அந்த வேர்டிங் கெப் ஒன்று வரைஞ்சிட்டு அதில் நிக்கல்சன் MBBSன்னு எழுதிக்கிட்டே அந்த கிரேட் 8 படிக்கல இருந்தபோதே அவர் பின்னுக்கு எழுதுறது அதான். எங்களுக்கு மெசேஜை போடுவார், அம்மா காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மகன் நிக்கல்சன் MBBS அப்படி தான் போடுவார். அது அவருடைய எய்மாக இருந்துச்சு. பிறகு அதை அவர் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருந்தது. சிறப்பான பெறுகளை பெற்று ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் கற்று இன்று வைத்தியராக இருக்கிறார். இப்போ வீட்டில் இருக்கும்போது அப்பா ஒரு ஆசிரியராக இருந்த தருணங்களா அல்லது ஒரு தந்தையாக இருந்த தருணங்களா அதிகமாக இருந்துச்சு? நான் கூடுதலாக தந்தையாகத்தான். நான் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததில்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் நான் இதை படிங்க அதை செய்ய இல்லை. அவங்களாம் நார்மலாக அவங்களோட அந்த கற்றல்கள் இதுகளை அழகாக மேற்கொண்டாங்க. நாங்கள் இது வரைக்குமே பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்ததில்லை. ஆனால் அதுக்கான வழிகாட்டல்களை நாங்கள் அழகாக மூவ் பண்ணிக்கிறோம். அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வழிகாட்டலுக்கு கொடுத்துக்கொண்டு அது அவங்க வழிகாட்டல் அதை அவங்க பெற்றுக்கொண்டு அழகாக மூவ் பண்ணி போனாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க எங்களுக்கு இவ்வளோ நேரம் கதைச்சு கொண்டு வந்தாங்க. மூத்த மகனை பற்றி நிறைய கச்சோம். 2 மகள்மார்னு சொன்னாங்க. ஒரு மகன் தன்னுடைய 2வது மகன் ஒரு அருட்தந்தையாக இருக்கிறார்னு. இதுவரை எங்களுக்கு தெரியாது யார் அந்த அருட்தந்தைன்னு. என்னை போல் நீங்களும் எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்க யார் அந்த ஃபாதர்னு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு. வாங்க பார்ப்போம் யார் அந்த ஃபாதர்னு சொல்லி. நிலைத்திருக்க உம் திருவுளம் நிறைவேற்ற உம்
செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். 100,000 மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. 1,000 மனிதர்களில் அருள் பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே திகைத்திடாதே உன்னை நடத்திடுவே. பயந்திடாதே தயங்கிடாதே உன்னை காத்திடுவே. உன் அன்பில் நிலைத்திருக்க உன் திருவுளம் நிறைவேற்ற. தாயின் கருவில் உதிக்கும் முன்னே என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர். எளிய மனிதனாய் வாழ்ந்த என்னை அழைப்பை தந்து உயர்த்தி வைத்தீர். களிமண்ணாக இருந்த என்னை உமது சாயலாய் மாற்றிவிட்டீர். உடைந்த பாத்திரமான என்னை உமது கருவியாய் மாற்றிவிட்டீர். 100,000 மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. 1,000 மனிதர்களில் அருள் பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே திகைத்திடாதே உன்னை நடத்திடுவே. பயந்திடாதே தயங்கிடாதே உன்னை காத்திடுவே. இன்றைய நிகழ்ச்சியில் தாய்மடியல் நிகழ்ச்சியில் ஃபாதர் வந்திருக்கிறார். யார் இந்த ஃபாதர்? கண்டி மறைமாவட்ட ஆயரின் செயலாளரும் அம்பிட்டிய தேசிய குறுமட இறையியல் பீட விரிவுரையாளருமான அருட்பணி ரானின்சன் அடிகளார் தான் இன்றைக்கு எங்களோட கலையகத்துக்கு வந்திருக்கிற இந்த ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம் அம்மா. ஃபாதர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அருட்தந்தை ஜேசையா ரானின்சன் கண்டி மறை மாவட்டத்தில் குருவானவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பேரருட் திரு ஜோசப் வியானி ஆண்டகை அடிகளாரால் நான் குருத்துவ நிலைக்கு திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதற்கு பின்பாக திகன பங்கிலும் அதே போல் கெட்டமை பங்கிலும் உதவி குருவானவராக பணியாற்றினேன். அதே போல் 2020ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து, அதாவது குருப்பட்டம் கிடைத்த காலத்திலிருந்து இன்று வரையும் முன்னாள் ஆயருக்கும் அதே போல் தற்போது இருக்கிற பேரருட் திரு வெரன்ஸ்மெண்டிஸ் ஆண்டகை அவர்களுக்கும் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் சொன்னது போல் குறுமடத்திலும் நான் பகுதி நேர விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நன்றி ஃபாதர் உங்களோட அறிமுகத்துக்கு. ஃபாதர், எங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்கன்னு. நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன கவிதை ஃபாதர் எழுதினது தான். தன்னுடைய அம்மாவை குறித்து ஃபாதர் எழுதின கவிதை தான் நான் உங்களுக்கு முதலாவதாகவே சொன்னேன். ஃபாதர், இப்போ நீங்கள் உங்களோட குரலில் நாங்கள் ஒரு கவிதை கேட்க ஆசைப்படுறோம். எங்களை நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். இவங்களுக்காக நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்களேன் ஃபாதர். நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வாசித்த கவிதை வந்து நான் தரம் 6 அல்லது 7 படிக்கும் போது அந்த காலத்தில் எழுதினது. ஆகவே நான் அப்பாவை பற்றி எழுதின கவிதையொன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவிதையின் தலைப்பு விரலுக்குள் கை. குப்பை தொட்டிகள் தன் தவம் பலிக்கவில்லை, ஆலய படிகளின் கரம் அணைக்கவில்லை, ஆறும் மற்றோரை காரும் இல்லம் காக்கவில்லை என எதிர்பார்க்கவில்லை. அப்பா, உங்களால் என் உயிர் வந்தது, அதை போர்த்த உடல் வந்தது, ஓட இரத்தம் வந்தது, அனைத்தும் நீர் தந்தது. அரிசியில் பழகி அரிச்சுவடையில் தொடர்ந்து பள்ளி செல்லும் என் காலணிகள் கரத்தின் வழியை வடிக்கின்றன. அப்பா, மீண்டும்
ஒற்றை விரலில் என் இரு கைகோர்த்து நடை பழக வேண்டும். நன்றி ஃபாதர். ஃபாதர், உங்களோட படிப்பு நீங்கள் எங்கே படிச்சீங்க? உங்களோட உயர்கல்விகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இந்த ஆரம்ப கல்வியை நான் படித்தது கேர்கசோல், அதாவது லட்சுமி தோட்டம்னு சொல்லுவாங்க, கேர்கசோல் தமிழ் வித்தியாலயத்திலும். அதன் பிறகு 2ஆம் ஆண்டிலிருந்து நான் படித்தது எல்பட தோட்ட பாடசாலை தமிழ் வித்தியாலயத்தில். அதற்கு பிறகு நான் புலமை பரிசில் பரீட்சைக்கு பிறகு ஹட்டன் ஹைலண்ட்ஸ் மத்திய கல்லூரியில் நான் என்னுடைய சாதாரண தரம் வரைக்கும் படித்தேன். அதற்கு பிறகு பூர்ணவத்து புனித சூசையப்பர் குறுமடத்துக்கு, சிறிய குறுமடத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய ஏலோல், அதாவது உயர்தர படிப்பை நான் தனியார் வகுப்புகள் மூலமாக, அதாவது சாதனமாக நாங்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை, மாறாக ஆசிரியர்கள் வருவார்கள். ஆகவே ஒரு வருடத்தில் நாங்கள் அந்த 3 வருட கற்கையை முடிக்கணும். ஆகவே நான் சிறிய குறுமடத்தில் என்னுடைய உயர்தர கற்கையை நான் மேற்கொண்டேன். அம்மா, ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்றதுன்றது அம்மாக்களுக்கு மறு பிறவின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மகன் உங்களுடைய மடியில் வந்த அந்த முதல் நாள் எப்படி உணர்ந்தீங்க அம்மா? முதல் மகன் 91ஆம் ஆண்டு, இவர் பிறந்தது 94ஆம் ஆண்டு. இவருடைய பிறப்பு நிறை 4 கிலோ. அப்போ ஆள் உருவமும் பெரிய ஆள். அப்போ அந்த பிரசவ வேதனை ஒரு இடத்துல, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு இடமாற்றம் செய்கிறாங்க, பிரசவ வேதனை கூடனால. அப்போ அங்கிருந்தும் இன்னும் அதை கூட நுவரெலியா ஹாஸ்பிட்டல், இப்போ பவுந்தலா ஹாஸ்பிட்டல்லேருந்து நுவரெலியா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவுக்கு அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் வெஹிக்கிள் ஒன்று ரெடி பண்ணிடுங்க, ஆம்புலன்ஸில் அனுப்ப போகிறோம், நீங்கள் பின்னாடி போகிறதுக்குன்னு சொல்லி. அப்போ அப்படின்னா அதிகூடிய வேதனை இருக்கும்போது நான் நினைச்சது இந்த குழந்தை பிறந்த உடனே ஆண்டவரே உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி, இவர் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வாரார் 7 மணிக்கு இவர் பிறந்துட்டார். அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டலில், பகுந்தலா ஹாஸ்பிட்டல்லையே பிறந்துட்டார். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் அம்மா 4 பிள்ளைகளையுமே திருமுழுக்கு கொடுக்கும்போது ஃபாதர்ட்டு கையில் கொடுத்து அந்த காணிக்கை பவனியின் போது சென்று அந்த 4 பிள்ளைகளையுமே ஃபாதருடைய கையில், நாங்கள் திருப்பலியில் அருட்தந்தையர்களை ஆண்டவர் இயேசுவாக தான் நாங்கள் பார்க்குறோம், அந்த ஒரு இந்த சிந்தனையோடு அவங்க கையில் கொடுத்து தான் நம்ம 4 குழந்தைகளையுமே வாங்கினது. இவரும் அந்த பிறக்கும் போதே நினைச்சது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி. இவர் வளரும் போதே, ஆரம்பத்திலிருந்து சிறு குழந்தையிலிருந்து வளரும் போதே அவ்வாறான ஒரு சிந்தனையோடு அவரோட செயற்பாடுகளோடு தான் இவர் இணைஞ்சிருந்தார். நாங்கள் குடும்ப சுபம் தவறுவதில்லை. குடும்ப சுபத்தில் பிள்ளைகளுக்காக மன்றாடும் போது ஆண்டவர்கிட்ட கேட்குறது, எங்களுடைய குழந்தைகள்லேருந்து உங்களுக்காக பணி செய்ய பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு இருக்கணும்னு சொல்லி. அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு குருவானவராகவோ அல்லது இல்லற வாழ்க்கையிலோ துறவர வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், நாங்கள் இல்லற வாழ்க்கையிலிருந்து தான் நிறைய ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அவ்வாறு எங்களோட பிள்ளைகளும் அந்த துறையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி மன்றாடுறது கூட. அதில் சிறு வயதிலிருந்து இவர் சொன்னால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், பிஷப் வியானிய மாதிரியே இவர் பிரசங்கம் செய்வார் சிறு வயதிலிருந்தே. அதே போல் அருட்தந்தை இவரை கவர்ந்தவர்களில் அருட்தந்தை எல்வின் பீட்டர் அவர்கள் எங்களுடைய முதல் பங்கு தந்தை. அவரும் இவரை கவர்ந்த ஒரு, எங்களுடைய குடும்பத்தோடு ஒன்றிய ஒரு அருட்தந்தை. எனவே இவர்களுடைய வாழ்க்கை இவரை கூட பாதிச்சிருந்துருச்சு. இந்த குருவானவராக ஆகுவதற்கு அவருடைய குருக்களுடைய அநேகமாக அதுக்கு பிறகு வந்த அனைத்து குருக்களுமே, எங்களுடைய பங்கில் பணியாற்றிய அனைத்து குருக்களோடு நாங்கள் இணைந்து சேவை செய்யும் போது பிள்ளைகளை நாங்கள் தூக்கி கொண்டே தான் போகும். 4 பிள்ளைகள் பிறந்த பிறகும் தூக்கி கொண்டே தான் போகிறது. அவ்வாறு இருந்தவர்களில் ஊண்டி நின்று, அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கும் போது இவர் ஃபாதர் எல்வின் அவர் உயர்கல்விக்காக அல்லது அந்த ரோமுக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாமையே ஃபாதருக்கு இவர் கடிதம் எழுதியிருந்தார், நான் குருவானவராக ஆவேன்னு, நான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி.
அதுக்கு ஃபாதர் பதில் போட்டிருந்தாரு, குருவானவராக ஆகுவது வந்து இலகுவான காரியம் அல்ல. ஒரு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறதுக்காக நீ ஒரு குருவாக ஆகணும்னு சொல்லி நினைக்காத, அம்மா அப்பாட்ட கேளு குருவானவராக ஆகிறதா இருந்தால் அது எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவர் அதில் உறுதியாக இருந்தார். என்னவாக இருந்தாலும் பொறுமை, அந்த மாதிரியான விஷயங்களை கூட ப்ரே பண்ணுறது. அதே நேரத்தில் ஹைலண்ட்ஸ் பாடசாலையிலேருந்து ஆசிரியர்கள் எனக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், உங்களுடைய மகன் கட்டாயம் ஒரு குருவானவராக வருவார். ஏன்னா ஒரு செபம் சொன்னால் கூட ஒரு போதனை ரீதியில் தான் அவர் செபத்தை மேற்கொள்வார்னு சொல்லி, அது செபிப்பார்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. அது கடவுள் வந்து ஒரு நிறைவை கொடுத்துருக்கிறார். இவருடைய பிறப்பில், இவருடைய வளர்ப்பில் ஒரு நிறைவை கொடுத்துருக்கிறாரு. இவர் அம்மா பிள்ளை. கூடுதலாக 2வது ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை வேணும்னு தானே நாங்கள் இருப்போம். அப்போ இவர் பிறந்ததும் ஒரு அழகான மகனாக ஆண்டவர் தெரிவு செய்யும் போது வயலுக்கு போன உண்ட மகனை மறைச்சி வச்சிருக்க மகனை கூட்டிகிட்டு வான்னு கேட்டதை போல் இவரையும் தெரிவு செய்தார். இவரும் அம்மா பிள்ளை, என்னோட தான் கூட இருப்பார். நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாலும் இவரும் வந்து என்னோட இருந்து ஏதாவது செய்துட்டு அங்கே அப்படி கூட. நான் இல்லாட்டியும் பொம்பளை பிள்ளையிலும் அண்ணாவுக்கும் சாப்பாடு செய்து எல்லாம் பார்க்குறது இவர் தான் வீட்டில். அந்தளவு எனக்கு உறுதுணையாக என்னோடு இருந்தவர். ஆனால் ஆண்டவர் இவரை தான் தெரிவு செய்திருக்கார். என்ன தாலாட்டு பாடினீங்க அம்மா ஃபாதருக்கு? நீங்கள் முதல்லையே தாலாட்டுன்னு கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, தாலாட்டு பாடுறது தானம்மா. இவருக்கு சும்மா அந்த ஜோக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ரோ ரோ ரொட்டட்டி ரொட்டிக்காரன் பொண்டாட்டி வாழக்க தண்டட்டி வாத்தியாரு பொண்டாட்டி அப்படி சொல்கிறது. அது ஒரு ரெயின் சொன்ன அப்படி வரும். ஆனால் இவருக்கு நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியலை, வாழக்க தண்ட வாத்தியாரு பொண்டாட்டின்னு சொல்கிறதில்ல, ரொனின்சன் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் சிரிப்பார். அவர் என்ன குழப்பம் செய்திருந்தாலும் அந்த பாட்டை சொன்னோன்னே சிரிப்பார். இப்போ அதற்காக அடிக்கடி அதை சொல்கிறது இவருக்கு. அப்பா நீங்கள் என்ன பாட்டு பாடினீங்க மகனுக்கு? கவிதைங்கிறது எனக்கு குறைவு. ஆனால் சரியான பாசம் இவங்களோட. எந்த இதுக்கு கொண்டாலும் இவர்களோட கையில் சிறிய வயதில் தோல் வைத்து கொண்டு தட்டி கொண்டு ரோ ரோ ரோங்கிற அந்த ஒரு வேர்ட் எனக்கு சரியான ஒரு அன்பாக இருக்கும். இங்கே இவ்வளோ தூரம் சுமந்துக்கிட்டு இவங்களை வேறு நாங்கள் கிட்டத்தட்ட நான் எல்படையிலேருந்து எல்படை இந்த பட்டர்களை சேர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 4 மைல் தூரம், 3.5 மைல் 4 மைல் தூக்கிட்டு போ தட்டி 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 ஆறாரோன்னு லேசாக அந்த மனதில் சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். ஹார்ட் பீட்டோட சம்மந்தப்பட்டது அது கூடுதலாக. இந்த ஹார்ட் பீட் தான் பிள்ளைக்கு கூடுதலாகும். இந்த நம்ம என்னத்தை நினைக்கின்றோமோ அந்த ஹார்ட் பீட் பிள்ளைக்கு போகும். அதனால தான் இந்த கைப்பக்கிட்டு பிள்ளைய வைத்துக்கொள்வது. இது நான் பாருங்க, எனக்கு அந்த சுமைங்கிற ஒரு கஷ்டம் தெரியவே தெரியாது. இவ்வளோ சுமைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லை. அந்த அளவுக்கு இவங்களுக்கு எனக்கு தெரியாது. எத்தனை மைல் சேர்ச்சிக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும், ரைட் சேர்ச்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிட்டு அந்த மனதில் படித்து கொண்டே அந்த தாலாட்டு பாட்டை நான் போய். ஆமாம் நேயர்களே, இவ்வளவு நேரமாக எங்களோடு ஃபாதர் ரானின்சனுடைய பெற்றோரும் ஃபாதர் ரானின்சன் இணைந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் முடிவுக்கு வரல, இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரும். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வந்தாலும் மீண்டும் நாளைய நாள் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன். உங்கள் அனைவரையும் தாயின் மடியில் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் சந்திரிகா நெப்போலியன். வணக்கம் நேயர்களே.